வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. நண்பர்களுக்கு வணக்கம். நான் வடலூர்ல இருந்து துரை. இன்னைக்கு இந்த பதிவுல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, மதம் மாறிய திருமணம் யாருக்கு, அந்த தலைப்புல தான் பார்க்க போறோம். மதம் மாறிய திருமணம் அப்படின்னாலே, மதம் மாறணும் அப்படின்னாலே அவங்களுடைய அந்த அவங்க ஜாதகத்துல ஒருத்தவங்க மதம் மாறணும் அப்படின்னா, பொதுவா ஒருத்தவங்க வந்து ஒரு இந்துல இருந்து கிறிஸ்டின் மாறிடுறாங்க, அப்படி மாறுறாங்க அப்படின்னா அந்த 1 5 9 கெட்டிருக்குங்க. 5ஆம் பாவம் 9ஆம் பாவம் குரு, இது 3ம் கெட்டிருந்தாதான் அவங்க மதம் மாறுவாங்க. இது பொதுவா மதம் மாறதுக்கு ஒருத்தவங்க ஒரு இந்துல இருந்து கிறிஸ்டினுக்கு மாறுறாங்க, இல்ல கிறிஸ்டின்ல இருந்து இந்துக்கு வராங்க அப்படின்னா அதுல வந்து 5ஆம் பாவமும் 9ஆம் பாவமும் கெட்டு இருந்து குருவும் கெட்டு இருந்தாதான் மதம் மாறுவாங்க. ஓகேங்களா? அப்ப திருமணத்துல மதம் மாறினவங்கள மதம் மாறி வேற ஒருத்தவங்களுக்கு திருமணம் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா அது எந்த அமைப்பு இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த சந்திரன் சனி, சந்திரன் ராகு, சந்திரன் கேது, இந்த அமைப்பு உள்ளவங்க பெரும்பாலுமே மதம் மாறுறாங்க. இந்த மதம் மாறிய திருமணம் பண்றாங்க. மதம் மாறல, மதம் மாறிய திருமணம். இது வந்து அந்த திருமண பாவங்கள் அப்படின்ற 3ஆம் பாவம், 7ஆம் பாவம், 11ஆம் பாவத்துக்கு தொடர்பாகணும். சந்திரன் சனி, சந்திரன் ராகு, சந்திரன் கேது, இது வந்து திருமண பாவங்கள் என்ற 3 7 11க்கு தொடர்பாச்சுன்னா அவங்க மதம் மாறிய திருமணம் பண்றாங்க. அதுலயும் குறிப்பா வந்து 7ஆம் அதிபதி ராகு கேதுவோட நட்சத்திரத்துல இருந்தது அப்படின்னாலும் அவங்களும் மதம் மாறிய திருமணம் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம புதனோட கர்மா அப்படின்னு சொல்றோம்ல, ரோஹிணி உத்தரம் பூராடம், இந்த நட்சத்திரங்கள் இருக்கிற குடும்பத்திலயும் இது போல காதல் திருமணம், காதல் கலப்பு திருமணம், வேற ஜாதியில திருமணம் பண்ற அமைப்பு இப்படியும் இருக்கும். அப்ப நீங்க ஒரு ஜாதகத்தை எடுக்கும்போது 7ஆம் அதிபதி என்ன நிலையில இருக்கிறாரு, அவங்க ஜாதகத்துல அந்த புதனுடைய கர்மாவை சொல்ற ரோகிணி உத்தரம் பூராடம் இருக்குதான்னு பார்க்கணும். அது போல 7ஆம் பாவத்துக்கு 3 7 11 அப்படின்ற காம திரிகோணங்கள், காற்று ராசி அப்படின்னு சொல்ற அந்த 3 7 11 3 7 11ஆம் பாவத்திற்கு சந்திரன் சனி, சந்திரன் ராகு, சந்திரன் கேது இது தொடர்புல இருந்தது அப்படின்னா பெரும்பாலுமே மதம் மாறிய திருமணம் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? நீங்க மதம் மாறிய திருமணம் பண்ணவங்க ஜாதகத்தை எடுத்து பாத்தீங்கன்னா அந்த ஜாதகத்துல இந்த அமைப்பு கண்டிப்பா இருக்கும். அதாவது ரோஹிணி உத்தரம் பூராடம் இந்த நட்சத்திரங்கள் இருக்கும். ரோகிணி உத்தரம் பூராடம் இந்த நட்சத்திரங்கள் வந்து லக்கண புள்ளியாவோ, லக்னாதிபதியாவோ, ராசியாவோ, 7ஆம் அதிபதியாவோ கண்டிப்பா இருக்கும். அப்படி இல்லைன்னா 7ஆம் அதிபதி போய் 4ஆம் இடத்துல இல்ல கடகத்துல இருக்கும். இப்படி இருக்கிறவங்களுக்கும் வந்து மதம் மாறிய திருமணம் நடக்குது. நம்ம சொன்ன இந்த 3 7 11ல சந்திரன் சனி, சந்திரன் ராகு, சந்திரன் கேது, இந்த கிரக சேர்க்கை இருக்கிறவங்களுக்கும் இது போல நடக்குது. 7ஆம் அதிபதி ராகு கேது நட்சத்திரத்துல இருந்தாலும் அப்படி பண்ணிக்கிட்டா சிறப்புங்க. அதுவே பரிகாரம் ஆயிடும், பெரிய அளவு பாதிக்காது. 7ஆம் அதிபதி ராகு கேது நட்சத்திரத்துல இருந்தா நம்மளுடைய இனம் இல்லாம வேற இனத்துல திருமணம் பண்ணிக்கிறது